உனக்கு சைனா பற்றி என்ன தெரியும்? எல்லாருக்கும் மூக்கு சப்பையாக இருக்கும். வேற பொண்ணுங்கெல்லாம் சூப்பராக இருப்பாங்க. வேறு ஏதாவது தெரியுமா? கும்ஃபு ஸ்கூல் இருக்குமே அதுவா? யார்கிட்ட போய் சைனா பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாலும் இந்த மாதிரி அதனால தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு யாருமே கேள்விப்படாத நம்பவே முடியாத சைனா பற்றின 5 விஷயத்தை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வீடியோ பண்ணிருக்கேன்ல, நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. நாய்களை சாப்பிட்றதுக்குன்னே சைனீஸ் வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. நாமெல்லாம் சாப்பிட்ற சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாம் விட நாயோட மீட் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னும், இந்த மாதிரி சாப்பிட்றது தான் கரெக்டான மெத்தட்னும் சைனீஸ் ரொம்ப வருஷமா நம்பிட்டு வராங்க. உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் நாயை பார்த்தாலே கொஞ்சம் பெட்டனிமலாக வளர்க்குறப்போ இவங்க அதையே சாப்பிடும்போது சில பேருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கு. புத்தில் இருக்கிற எறும்புங்க மாதிரி சைனீஸோட பாப்புலேஷன் செம்ம அதிகங்கிறதுனால வருஷம் இந்த ஃபெஸ்டிவலுக்காக மட்டுமே லட்சக்கணக்கான நாய்ங்க சாகுது. இப்போ கற்று பார்ப்போம். பல நாடுகளில் நீங்கள் நாய்களை சாப்பிட்றதா தெரிஞ்சாவே உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க. கட். ஏன்டா அப்படியே விட்டுட்ட? ஏன்? ஏதாவது டைலாக் சொல்லி முடி. டயலாகு, டாகு, நாய் ரோலிங்கில் தானே இருக்கு. இந்தியாவில் ஃபெஸ்டிவல்னா காய்கறி வாங்குவோம், சைனாவில் ஃபெஸ்டிவல்னா நாய்கறி வாங்குறாங்க. பிக் பாஸ் கணேஷை விட சைனீஸ் அதிகமாக முட்டை சாப்பிட்டாலும் முட்டையை வேக வைக்கிறதுல மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக நாமெல்லாம் முட்டையை தண்ணியில் தான் வேக வைப்போம். ஆனால் இவங்க 10 வயசுக்கும் கீழே இருக்கிற சின்ன பசங்களோட யூரின்ல தான் வேக வைக்கிறாங்க. கடைசி 200-300 வருஷமாகவே இந்த மாதிரி வேக வைக்கிற முட்டை தான் உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னும், பிளட் சர்க்குலேஷனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணணும் நம்புகிறாங்க. இந்த முட்டைங்களை சைனீஸ் எப்படி ஸ்பெஷலாக பார்க்குறாங்கன்னா, இந்தியன் வேல்யூ படி சாதாவாக வேக வைக்கிற முட்டை 7 ரூபானோ, இந்த மாதிரி வேக வைக்கிற முட்டை 15 ரூபானோ விற்கிறாங்க. குழந்தைங்க பாத்ரூம் போனோன்னா அவங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொல்லுவாங்க, அவங்க தான் ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போவாங்க. சொல்லவே முடியாத குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் காக்காங்கெல்லாம் எப்படி தோன்ற இடத்தெல்லாம் ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்குமோ, சைனாவில் இருக்கிற சின்ன குழந்தைங்களும் ரோடு, டஸ்ட்பின்னு, பார்க்குன்னு எல்லா பப்ளிக் பிளேஸையுமே அவங்களோட ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிப்பாங்க. பார்க்குறவங்களும் சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு விட்டுருவாங்க. இதுக்குன்னே உலகத்தில் இருக்கிற டாப் டெய்லர்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து சின்ன பசங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுனால ஸ்பிளிட் பட்டாக்ஸ் பேண்ட் அப்படின்னு ஒரு பேண்ட்டை தயாரிச்சிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் 2 பேண்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். இங்கே இருக்கிற மாதிரியே சைனாலையும் நாங்கள்லாம் சிங்கிள் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே மிங்கிள்னு ஃபீல் பண்ணுற நிறைய சிங்கிள் பாய்ஸ் இருக்காங்க. ஆனால் கடவுளுக்கே க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்களுக்கு ஒரு சம ஆப்ஷன் இருக்குது. சைக்கிளை வாடகைக்கு எடுக்கிற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டையே வாடகைக்கு எடுக்கலாம். ஆனால் ஒரே ரூல், மிஸ்பிஹேவியர், அதாவது தப்பாக நடந்துக்கிறது மட்டும் கூடாது. மற்றபடி தேட்ரு, பார்க்கு, பீச்சுன்னு எங்கே வேணால் கூப்பிட்டு போகலாம். இந்த மாதிரி வாடகை எடுக்கிறதுக்கு இந்தியன் மணி வேல்யூ படி ஒரு வாரத்துக்கு 5000 ரூபாய் தானா. ஹலோ, டேய் ரமேஷ், துணிலாம் சீக்கிரம் பேக் பண்ணி வைடா. டேய் தினேஷ், சைனாக்கு 2 டிக்கெட் போட்டுரு. டேய் முத்து, பாஸ்போர்ட் வேணுமா? சரி, அப்போ ரிஷிபீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுரு. சைனாவில் கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் ஷின்சான் பார்க்க குழந்தைங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எப்போ ப்ரெக்னென்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு 3 மாதம் முன்னாடியே கவர்மெண்ட் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா ஒயின் ஷாப் கடைங்களோட வாசல் மாதிரி சைனா எப்பயுமே பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ரூல். ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை தான்றதுல சைனா கவர்மெண்ட் ஐசியூ வார்டு நர்ஸு மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதையும் தாண்டி 2வது குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபைனாக பெரிய அமௌண்ட் ஒன்று கட்ட வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சைனா பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். இந்த 5 விஷயத்தில் எதை கேட்ட உடனே அப்படி ஷாக் ஆனீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் உங்களை புது வீடியோட வந்து பார்க்குற வரைக்கும்